தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மனிதா மனிதா எங்கள் பச்சை மனிதா, மனிதா மனிதா எங்கள் பச்சை மனிதா, பசுமை காக்க போராடும் பச்சை மனிதா, கொஞ்சமோட அச்சமில்லா பச்சை மனிதா, மனிதா மனிதா எங்கள் பச்சை மனிதா, பசுமை காக்க போராடும் பச்சை மனிதா, அச்சமில்லா பச்சை மனிதா, மனிதா மனிதா. குடிக்காத மனிதர்களை தேடியே விருதினை கொடுத்திடவே தொட்டுமடி குடிக்காத மனிதர்களை தேடியே விருதினை கொடுத்திடவே வெகுவாக உழைக்கிறாய். சொந்தமான நகையை விட்டு விருது பெற அழைக்கிறாய், சொந்தமான நகையை விட்டு விருது பெற அழைக்கிறாய். சுயநலமின்றி நீயும் நாள்தோறும் கொடுக்கிறாய், சுயநலமின்றி நீயும் நாள்தோறும் கொடுக்கிறாய். மனிதா மனிதா எங்கள் பச்சை மனிதா, பசுமை காக்க போராடும் பச்சை மனிதா, கொஞ்சம் அச்சமென்று இல்லாத பச்சை மனிதா.
மாண்பர் வழியில் நீயும் விவசாயம் காட்டினார். நம்மாதர் வழியில் நீயும் விவசாயம் காட்டினாய். உரிமையை நீட்டிடவே உலகார உழைக்கிறாய். பாரம்பரியம் காக்க அள்ளும் பள்ளும் உழைக்கிறாய். பாரம்பரியம் காக்க அள்ளும் பள்ளும் உழைக்கிறாய். பூவை பந்தை பசுமையாக்க புனிதராக உழைக்கிறாய். பூவை பந்தை பசுமையாக்க புனிதராக உழைக்கிறாய். மனிதா மனிதா எங்கள் பச்சை மனிதா, பசுமை காக்கும் போராடும் பச்சை மனிதா, கொஞ்சம் அச்சம் கூட இல்லாத பச்சை மனிதா. மனிதா மனிதா எங்கள் பச்சை மனிதா, மனிதா மனிதா எங்கள் பச்சை மனிதா, பச்சை மனிதா எங்கள் பச்சை மனிதா, பச்சை மனிதா எங்கள் பச்சை மனிதா. நன்றி.
யேசுதாஸ், பாபு, இந்த குழுவினர் கேட்ட உடனேயே ஐயா வழக்கறிஞர் எங்கே இருக்காரு, வழக்கறிஞரையை கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசணும். எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அவங்க பல நாடுகளுக்கு பயணம் பண்ணி கொண்டிருந்தாலும் திருவையாறு அப்படின்னு சொன்னாலே அது உலக புகழ்பெற்ற ஒரு பகுதி, அது மண்ணுக்கான பகுதி, 5 ஆறுகளும் ஓடக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பா உலகத்துக்கே எப்பேற்பட்ட ஜனாதிபதி முதற்கொண்டு எந்த பதவி உயர் பதவியில் இருந்தாலும் வசிக்கும் போது அவங்களுக்கு என்ன வேணும்? சோறு. அந்த சோறு போடக்கூடிய இடத்துல தமிழ் பேரவை நடத்தக்கூடிய இந்த 61வது ஆண்டு நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லலை. சரியா அப்படின்ட்டு இன்னைக்கு ஏராளமான பணிகள் இருந்தாலும் இந்த பச்சை மனிதனுடைய சொல்லை கேட்டு அவர்களுடைய ஐயாவுடைய வழக்கறிஞர் ஐயாவுடைய அன்பு கட்டளையை ஏற்று நான் அவரிடம் படித்தமைக்காக இங்கு வந்து சிறப்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு இசை மலையை பொழிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய கரவொலி மூலமாக இங்கே நடப்பது வெளியில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க அடிக்கிற அந்த ஓசை இந்த விண்ணும் மண்ணும் அதிர வேண்டும். எங்க ஏன் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கை தட்ட முடியலையா? ஐயா உங்களை தான் கண்ணாடி போட்டுருக்கீங்களே கேட்கலாம். எங்க ஒரு ஜோரா ஒரே ஒரு கை தட்டுங்க. நன்றி நன்றி நன்றி. அப்படி எங்கே பாருங்க ராஜா, எங்கே பாருங்க பாருங்க. ராஜா அப்படியே இருங்க, எங்கே பாருங்க, எங்கே பாருங்க. ஓகே அப்படியே ராஜா. அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்லா பின்னாடி நல்லா தள்ளி இருங்க. அப்படியே அப்படியே மாமனிதர் விருது வாங்கிறதுக்காக மலேசியாவிலேருந்து வந்து வாங்குறாங்க. 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து இந்த விருதை வாங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி மரியாதை கொடுக்கணும்? சிறப்பாக நடைபெறும். அவர்களுக்கு இறைவன் அருள் புரிவார். அருமை சகோதரி தங்கம் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தமிழ் பேரின் சார்பாக உங்கள் கரவொலியோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. திரைப்பட பாடலாசிரியர் ஆசா இளங்கோவன் வாழ்த்துக்கள். எவ்வளோ எளிமையாக வந்திருக்கிறது பாருங்க. திரைப்பட பாடல்கள் அருமை. எப்படி இருக்கிறீங்க? ஆனாவனா படிக்கிறீங்களா, ஏபிசிடி படிக்கிறீங்களா? எனது பேர் கார்த்திகேயன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டு பார்த்தீங்களா, கையில் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து உங்க வீட்டில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க.
எல்இடி ஸ்கிரீன் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த எல்இடி ஸ்கிரீனுக்கு ஆணி மூலமே இதுதான். இங்க உள்ள லைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைட்டு ஒவ்வொரு லைட்டும் எப்படி கலர் கலரா எரியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எங்களுக்கு வந்து 6ஆம் வகுப்புல இருந்து மாணவர்கள் இருக்கிறாங்க, மாணவிகள் இருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டுகள், இது வந்து 61வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறாங்க. என்னோட வயசு வந்து 47. ஸோ இந்த தமிழ் பேரவையோட அகவை 61, என்னுடைய வயது 47, ரெண்டே கூட்டினா 108 ஆண்டு அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். மாணவ மாணவிகள் உங்களுடைய பெற்றோர்கள் அனுமதியோடு எதிர்காலத்தை ஆளப்போகும் இந்த மின்னணு சாதனங்களை எப்படி பயன்படுத்துவது. என் கையில் இருக்க மைக்கு, மாணவிகளே நான் பேசுறது கேக்குதா? எஸ்ஸா? ஆமாவா? ஆமா. அதனால நீங்களாம் என்ன பண்ண போறீங்க, நாளைக்கு இந்த மைக்கு மாதிரி, அங்க ஓடுற மின்விசிறி மாதிரி, இங்க இருக்கிற ஒளிபெருக்கி மாதிரி நீங்களாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பீங்களா? இது எளிமையா படிச்சுக்குவீங்களா? 13 புத்தகம் தான் எங்கள்கிட்ட இருக்கு. எளிமையா சொல்லித்தரோம், அருமையா படிச்சுக்கிறீங்க. சரிங்களா? இங்க இருக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். தமிழ் அப்படின்றது நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க, அரசியலில் பார்த்துருப்பீங்க, ஏன் வீட்டுக்கு வீடு சண்டை போடும்போது கூட தமிழ் சண்டையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் தமிழை தொழில்நுட்பமாக பார்க்க போறீங்க. அதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருவையாறு தமிழ் பேரவைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.